எப்படி இருக்க? என்னடி அத்தை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன்டி நானு. என்னமோ இருக்கேன், நானும் சாக மாட்டாம கிடக்கேன். என்ன பண்ணி தொலைக்க? ஏன் அப்படி சொல்ற? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி, மூடு. சரி, எங்கேயும் தெனக்காட்டுக்கு போறீங்களாமே? போறீங்களாவா? போறோம். போறோமா? ஆமா, நீயும் தான். நானுமா? ஆமா. நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லை. வேற என்ன காடு தான் பார்த்துருக்கேன்? நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு, அந்த மாதிரி தான் போயிருக்கேன். என்ன வெறும் ஒருக்கவா? இல்ல, வேற சொல்லி ஒருக்க. சொல். ஸ்டுடியோ வச்சு செல்லம் நல்லா இருக்கியாடி? பாருங்க, ஒளிப்பதிவார் பாலு மகேந்திரா. ஐயோ, அந்த ஒளிப்பதிவை நீ கேட்காத. கொஞ்ச நேரம் கூட கீழே வைக்காம வச்சிருக்கேன் பாரு மனுஷன். வேற மாதிரி தரமான ஆளு. கேமரா அப்படி கேமரா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்ன ஆள் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? நானா? நல்லா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கியா? எங்க சந்தோஷமா இருந்தே பல வருஷங்கள் ஆச்சு. அப்ப நீ சந்தோஷமா இல்ல? நீ சந்தோஷமா இல்லையா? அந்த மனுஷன் போனாரு. ஏய், இந்தடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இல்ல. செல்லம், நீ சந்தோஷமா இருக்கியா? அப்படியா? அதுக்கு என்ன கவலை? பெரிய மரத்தாண்டுன பள்ளி. ஏய், உங்க ரெண்டு பேத்தையும் நான் கேட்டேனே, என்ன யாராவது கேட்டீங்களா? நான் கேக்குறேன். இவரங்க மேடையிலே பள்ளியாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்க அருமை நந்தினி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நீங்க ஒரு ஆள் தானே கைதட்டிய? 2 பேர் 3 பேர், வெரி குட். டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அருமை மகள் பரிமளம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அந்த யூடியூப் சேனலுக்கு ஒன்று போடுங்க. ஆனால் அது எந்த டிவிக்கு உள்ள இதுன்னு தெரியல, ரிமோட்டுன்னு. இது வெளிநாட்டு கேமரா. டிவி ரிமோட்ல இல்லாம வீடியோ எடுப்பாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சப்பா. ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் நேர்கோட்டில் கேமரா இல்லாமலும் படம் எடுக்கலாம், ரிமோட்டே இல்லாம கூட ஓட்டலாம்.
அதுல ஒரு பேட்டரி தான் இருக்கு. அதை கூட கவனிச்சிருக்காரு. ஏய் ஆமா சொல்லுங்கம்மா. எங்க அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்கள் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிறந்த தாழ்ந்த மனமாக இதயம் கிடைந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. அதை துண்டு அங்கே கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. சரி கேட்டனே, என்ன கேட்டியாடி? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேனே, ரொம்ப நல்லா இருக்கேனே. இவ்வளவுதானே? இதை சொல்றதுக்கு எதுக்கு முடிப்பாரு? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். நல்லா இருங்க. ஏய் எல்லாரும் நீ நல்லா இருப்படி. எங்க இருக்கேன்? நல்லா இருப்ப. ஓ நல்ல மனசுக்கு நீ நன்னா இருப்ப. எங்க போனாலும் போராடமெல்லாம் புலி உந்த காடா இருந்தாலும் மனசு. சரி அப்பா சொன்னாங்க கண்ணுக்கு எடுத்தமா காட்டுக்கு போய் காவலை எல்லாம் பாக்கணும்னு. ஆமா. வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். சுத்தப்படாதம்மா சுத்தப்படாது. கேட்டீங்களா? இன்னொரு வாட்டி செய்யண்டி, ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் இன்னொரு வாட்டி செய்ய. சுத்தப்படாதம்மா அதையும் பாக்கிராசிமா வேண்டாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன், 3 பேர் சேர்ந்து இதை புரியல. இந்தா இதை பார்சல் பண்ணாங்க அனுப்பு. என்ன வார்த்தை கேட்டீங்க? இவ்வளவு பெரிய சபையில என்னை கேக்குறீங்க. 4 உட்காந்துருக்கேன் கட்டின புருஷன் குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கேன். நான் சொல்றேன் குட்டுக்கலாட்டம் உட்காந்துருந்தா அப்புறம் 4 பேர் 4 வாயில பேச போய் கேக்குறீங்களே நீங்க தில்ல உனக்கு புள்ள தங்குமான்னு கேக்குறீங்க. ஏன் எனக்கு தங்காதா? ஏய் புள்ள தங்குமா இல்லடி, புள்ள ரெங்குமா. ரெங்குமா உறங்குமா? தில்ல புள்ள ரெங்குமா. எடுத்துட்டேன். என்ன நல்லா இருக்கு. எத்தனை தடவை நான் வீடியோவே எடுத்துட்டேன். தெளிவா எடுத்துட்டியா போட்டா இல்ல செல்ஃபி எடுத்துறவா? ஏங்க செல்ஃபி எடுத்தா நெளிஞ்ச மாதிரி இருக்கும். இது நல்லா நேரா இப்பதான் கலகலன்னு ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி. பரிமளம் பரிமளம் அறிவு இருக்கா? அப்புறம் பேசிக்கலாம். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொல்றா இருக்காடி. எரும மாடு எரும மாடு. ஆம்பளைங்களா இருக்க அப்படி அசிங்கமா சீ வெக்கமா இல்ல உனக்கு? இருங்க அப்புறம் திட்டிக்கலாம். போயிட்டு வா. ஏய் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய் அப்ப இங்க. ஏய் வெக்கமா இல்லையா உனக்கு?
என்ன சூச்சு போறதுக்கு போலாம் வைக்க ஏய் ஆம்பளைங்களா இருக்காங்கடி. அசிங்கமா பண்ணிருந்தா அழகேசம் போட்டா எடுப்பானா? அத வேற எடுத்தாரா? ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் சிரிச்ச முகமா. செல்லு புகஞ்சு போக. இனிமேல் தான் சார்ஜ் குப்பு குப்புக்குன்னு ஏறுது செல்லுல. ஆலோலம் 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 சே எரும மாடி கீழே பாருடி. அங்க எங்க பாக்குற உனக்கு கீழே பாரு. எனக்கு நானேவா பார்த்து துறடி. என்னத்தை அப்படி பாக்க. சீ ஐயோ ஆமாண்டி. எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சிய மூடுற வெக்கமா இல்ல? சிரிப்பு வேற. ஏடி மூஞ்சிய மூடுற? முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவா? நான் தான் சொல்லுவாங்க அப்படி. சீ ஏன் மூஞ்சில முடிக்காத. அம்மா ஆமாண்டி. யாராவது ஏன் இதுல முடிக்காத? ஏய் சொல்ல வரேன். அப்ப மூஞ்சிய மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா அடையாளம் தெரியும். மரியாதையா போயிரு. கொளுத்தி புடியும் கொளுத்தி. ஏற்கனவே கொளுத்துன மாதிரி தான் இருக்கு. போடி முதல்ல டோமர் மண்டை. ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி ஆலோலம் சோ ஆலோலமே குளிக்க போலாம்னு முதல்ல பார்க்க முடியல. உள்பாவட வேற எடுத்துட்டு வரல. எங்க வீட்டுக்காரர் கையில தான் எடுத்து கட்டிட்டு வந்தேன். யாரோட கைலி? எங்க வீட்டுக்காரர். எங்க உள்பாவட எங்க? இத காணா போச்சு, யாரோ எடுத்துட்டு போச்சாங்க. அதுக்கு அத எவனோ கலவாணி இருக்கான் பாருங்க. நம்ம ஊர்ல பெரிய. ஏய் பூ மூடி முதல்ல பார்க்க முடியலடி. ஏன் பார்க்க முடியல? சோ நம்ம பொம்பளை என்ன வைக்கா? இங்க யார் இருக்கா? பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய டர்ரி. ஏய் யார் இவரு? எங்க ஆத்துக்காரர். டர்ங்க இவங்க யாருங்க? உங்க பொண்டாட்டியா? என்னக்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வளர்க்கற இல்லம்மா, கட்டிக்கிட்டு வரது வளர்த்தாத நாய். ஐயோ அப்ப என்னங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டி. ஐயோ அப்ப இது என்னது அது? என் பொண்டாட்டி. டேய் அரஞ்சன முகரே பரா ஏறி கையா ஊரே சிரிக்கிறமா இருடி அடி அரிப்படுத்து சிரிக்கி இருடி அடி இருந்து தோரடி ஊரே சிரி. நாளைக்கு இன்னார் உண்டாட்டி இப்படி போனுச்சுன்னா அசிங்கம் இல்லையா அடி? அப்ப நீங்க தான் சோப்பு வாங்கணும். சோப்பு வாங்கணும், மயிர் வாங்கணும். அது முதல்ல சொல்ல வேண்டிய வாங்கிட்டு வந்திருப்பல. மயிர் வேண்டாம், சோப்பு மட்டும் தான் வேணும். சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்டி. நீங்க தான் வாங்கல. என்ன அப்புறம் எப்படி சும்மா குளிக்க? அதுக்காண்டி இப்படி வர்றாது. அப்படி தான் வளர்த்தாங்க உங்க அப்பன். மாலு முகர பெண்ணுன்னா அச்ச மாட்டனான பைப் இருக்கணும். பைப் உங்களோட தானே இருக்கும். ஐயோ பயிர்படி இந்த
என்னடி சட்டையை கட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், அது இருடி. டக்குன்னு வேலையை பாப்பா வாங்க. சரி நீ போய் குளிச்சுட்டு உன்னை பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. மூட வேண்டிய மூட மாட்டேங்கிற, அதெல்லாம் திறந்து விட்டுற, எதை திறக்கணுமோ அதை திறக்க மாட்டேங்கிற. எதை திறக்க? சரி நீ போய் குளிச்சுட்டு நான் மாமா போய் சோப் வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வாங்க. 500 அடிநாள் பார்த்து நான் குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து, குளிக்குது ரோசா தண்ணி கொஞ்சம் ஊத்து. மாமா என்ன சோப்புன்னு சொல்ல 501. நீங்க கேட்ட கேட்டுக்கு ஒரு சோப்பு பத்தாதாக்க 501 சோப்பு வேணுமா? ஐயோ லூஸ் மாமா, அந்த சோப்போட பேர் 501. அப்படி ஒரு சோப்பு இருக்கா? நொர தள்ள அப்படியா? இப்ப நான் போய் சோப்போட வரேன் மாமா, நீ வெயிட் பண்ணு. சரி மாமா சொல்லுடி. என்னங்க இந்த மறந்துட்டு போறீங்க? இந்தாருங்க, நான் தெரியாம கேக்குறேன், என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றப்பா, இந்த ஜென்மத்துல துரைராஜப்பா ஒரு பக்கமும் ஹரியப்பா ஒரு பக்கமும் பிறந்துட்டாங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் துரையப்பா கணவராகவும் புருஷனாகவும் ஹரிஹரனப்பா வந்து மனைவியாகவும் பிறக்க வேண்டும் என்று கல்யாணம் பண்ணி 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று வேற என்ன தண்டனை வேணாலும் இறைவனை வேண்டுகிறேன். சாபம் கொடுக்குறீங்களா? வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அவ பொண்டாட்டியாவும் நான் புருஷனாவும் வேணாம். ஏங்க நல்லா தாங்க இருக்கு ஜோடி. அந்த மாட்டுக்கு தீனி ஓட முடியாது, கட்டி மேய்க்க முடியாது. அப்படித்தான் சொல்லுவேன். அந்த பிறவில நல்லா இருக்கும், இந்த பிறவில எப்படி?